மார்னிங் சார். நம்ம குட் மார்னிங் வாங்க வரல, வட்டி வாங்க வந்தான். யோ, உனக்கு பயந்தானா நான் பல கம்பெனியை மாத்துறேன். கடலுக்கு அடியில இருந்தா கூட கண்டுபிடிச்சிருயா. இத பாரு, ஏன் சார்பாகவும் என் சக தொழிலாளி சார்பாகவும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம். கரெக்டா 1ஆம் தேதி ஆன உடனே ஏன் சம்பளத்தில் இருந்தோம், எல்லாரும் சம்பளத்தில் இருந்தோம், வட்டியை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கவர்ல போட்டு அதை நானே கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்துடுறியா. எம்டி வரத்துக்குள்ள இடத்தை காலி பண்ணியா. ஏன் அப்படி சொல்றான்? அவர் கேட்டாலும் கேட்டுருவாரியா. கம்பெனி கடல்ல ஓடுதியா. இந்த கான் உங்க எம்டிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம். குட் மார்னிங் சார். இவர்தான் உங்க எம்டியா? இவன் எம்டியா? கம்பெனி ஸ்டாஃப். ரிஜிஸ்டர் சைன் பண்ணிடுறேன். ஏயா, நாளைக்கு தானே நேரு பிறந்த நாள். ஒரு நாளைக்கு முன்னாடியே குத்திட்டு வந்து நிக்கிற. அது வந்து சார், ஒரு வாரம் தள்ளி வர போற தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி துணி அடிக்கணும்ல, அது மாதிரிதான். வாரே வா. ஏன் சார், முதலாளி தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு இந்த கான்கிரீட்ல கடன் வாங்குறீங்க? சம்சாரம் பண்றதுக்கே சம்பளம் சரியா இருக்கு, மத்த சமாசாரத்துக்கெல்லாம் இந்த கான் தானே கை கொடுக்கறான். எவ்வளவு வேணும்? இப்ப ஒரு 1000 போரும். உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கான்கிட்ட கடன் வாங்குற நிலைமைய கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டான். உயிரே போனாலும் நான் கடன் வாங்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதே தம்பி. கடவுள் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கறான், அன்னைக்கு இந்த கான் கை கொடுக்கறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.